Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஒரு காலத்துல இந்த திமுக காரங்க ஊரை சொல்லி ஏமாத்துறாங்களே, கும்பி எரியுது குடல் காயுதும்பாங்களே, அந்த மாதிரி உண்மையாலுமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில கும்பி எரிந்த குடல் காய்ந்த பெருமக்கள் எல்லாம் நின்று பாக்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலை உற்று நோக்குபவன். அங்க நடக்கிற விஷயங்கள் இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் அப்படிங்கறதால சொல்றேன். அப்ப விஜயோட அதிமுக 2 பேரும் அன்அபிஷியலா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. பிஜேபி இருக்கிற கூட்டணியில கம்யூனிஸ்ட் நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறப்ப இந்த அடிப்படை தெரியாமல திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லியிருப்பார். அது பிஜேபிக்கு, டெல்லி பாஷா பாய்க்கு, தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஷா பாய் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன சமீட்சை. நீங்க இந்த மாதிரி பேசி இதுக்கு இடர்பாடு பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, அங்க எனக்கு இன்னொரு கதவும் திறந்திருக்குது அப்படிங்கிறது சாடமாடையா கிராமப்புறத்துல. அதிமுக உள் விவகாரங்களில் நாங்க எதுவுமே தலையிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்ன அமித்ஷா அவர்கள் திரு பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்திக்கலாம், அவரை உங்க கட்சியில சேர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், இந்த 2 விஷயத்துல திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறார். அந்த அதிருப்தியை அவர் இந்த மாதிரி பேசி அவங்களுக்கு உணர்த்த வேண்டியவங்களுக்கு, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒருத்தர் ஜாட ஒருத்தருக்கு புரியும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி உணர்த்திருக்கிறாரு. சூடுபட்ட அண்ணாமலை ஒரு கேப் கிடைச்ச உடனே அந்த கேப்ல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பண்ற வேலையை அவர் ஆரம்பிச்சு, இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பாஜக வரலாறு தெரியாத, பாஜக கொள்கை தெரியாத, பாஜக சித்தாந்தம் தெரியாத, எதுவுமே தெரியாத அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை வாயை அடக்க வேண்டும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கமா. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கமா. எடப்பாடி பழனிசாமி மக்களை மீட்போம் தமிழகம் காப்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அங்க பேசக்கூடிய பேச்சுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மக்களை தாண்டி ஒரு விமர்சனத்துக்குள்ளான சர்ச்சைக்குள்ளானதாவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடமே தெரியல அப்படின்னு சொல்றாரு, மறுநாள் ரத்தன கம்பளம் கொடுத்து வரவேற்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா மக்களுக்காக குரல் கொடுக்காதவங்க திரும்ப அவங்கள விமர்சனம் பண்றாரு. இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு. யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாரு, கூட்டணி முழுசா அமையாத விரக்தியில பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உண்மையாவே அப்படிதான் இருக்கா நிலைமை அதிமுகவுக்கு? இடி, மழை, மின்னல் எல்லாம் ஒண்ணு சேர தாக்குன மாதிரி இருக்குதுமா உங்க கேள்வி கணைகள். முதல்ல ஒரு விஷயத்துக்கு வர, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர்ற கூட்டம் அப்படிங்கிறது திரண்ட கூட்டம், திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல. அந்த அடிப்படையை நீங்க உங்க ஐபிசின்னு இருந்து நேர்ல போய் பார்த்திருப்பீங்க. திரண்ட கூட்டமா இல்லாம திரட்டப்பட்ட கூட்டமா இருந்ததுன்னா அவர் பேச ஆரம்பிச்சோடனே காசு கிடைச்சுதா, வண்டியை பிடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, பிரியாணி பொட்டணத்தை பிரிச்சோமா, சாப்பிட்டோமா, வேற ஒண்ணு குடிச்சோமா, தூங்கணுமா அப்படின்னு இல்லாம அவர் பேசுறதை முழுவதுமா கேட்டுட்டு கிட்டத்தட்ட அவருக்கு கிளம்புறேன் வழிவிடுங்க அப்படின்னு சொல்றப்ப கூட திரண்டு மக்கள் நின்று அதை கேட்கிறாங்க. அப்படின்னா சாதாரண ஏழை விவசாயி வயிற்றில் பிறந்து ஏழை விவசாயியா கீழ்மட்டத்துல இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு மவராசன். 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த மவராசன் நம்ம பிரச்சனையை பேசுறார். ஒரு காலத்துல இந்த திமுக காரங்க ஊரை சொல்லி ஏமாத்துறாங்களே, கும்பி எரியுது குடல் காயுதும்பாங்களே, அந்த மாதிரி உண்மையாலுமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில கும்பி எரிந்த குடல் காய்ந்த பெருமக்கள் எல்லாம் நின்று பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க உள்ளங்கை நெருக்கினியா பார்த்திருப்பீங்க. இது முதல் விஷயமா. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வர, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் இந்த 10 கோடி 15 கோடி வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு, ஒரு நாள் சீச்சி போ அப்படின்னு எட்டி வதைக்கிறாரு அப்படின்லாம் நீங்க கேட்டது வாஸ்தவமான கேள்வி. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இருந்தப்ப உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டவொடனே ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்புட்டோன்னே எனக்குமே உள்ளபடியே கொஞ்சம் தலை சுத்திருச்சுமா. அப்புறம் தான் பார்த்தேன், அவர் எப்பயுமே திண்டிவனத்துல இடி இடிச்சுன்னா திருவாரூர்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே யோசிச்சு பண்ணக்கூடியவர் தானே அப்படின்னு. அப்பதான் எனக்கு அதுக்குள்ள அர்த்தம் கிடைச்சது. ஒரு பிஜேபியோட கூட்டணி ஏற்படாத ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட்ல முதல்ல அவர் ஒரு அணுகுண்ட கொளுத்தி போட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி சேருவோங்க, நான் எங்களுக்கு திமுக ஆட்சி வீழ்த்துவது ஒன்றே குறிக்கோள், யாரோட வேணா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3036 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி, 2036 இல்ல 3036 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். திருச்சியில முதல்ல ஒரு குண்டை போட்டாரு. அது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னா, சின்ன தளபதி அப்படிங்கிற சின்ன பகவதி என்ற
இன்றைய தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய்க்காக சொல்லப்பட்ட செய்தி. ஏன்னா நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலை உற்று நோக்குபவன், அங்க நடக்கிற விஷயங்கள் இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் அப்படிங்கறதால சொல்றேன். அப்ப விஜயோட அதிமுக 2 பேரும் அன்அபிஷியலா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. விஜயோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அவர் உயரத்துக்கு மீறி, அவருடைய கட்சியுடைய உயரத்துக்கு மீறி அவர் கேட்டார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 தொகுதி எங்களுக்கு வேணும், முதலமைச்சர் யாருன்னு இப்ப பேச வேண்டாம், தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் தம்பி நீங்க துணை முதலமைச்சர் எல்லாம் எங்களோட வந்து நின்றுகிட்டு நீங்களே போய் தனியா ரெண்டு ஜெயிச்சுக்குங்க அப்படிங்கிறது வெளிப்பாடுதான். சின்ன தளபதி நீ இல்லாட்டினா டெல்லி தளபதி அப்படின்னு விஜய்க்கு அவர் அன்னைக்கு கொடுத்த சமீட்சை தான் அவர் அந்த விமான நிலைய பேட்டி. அதே மாதிரி பாஜகவோட ஒற்றை புள்ளியில 2 பேரும் திரு அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த ஒரே புள்ளி என்னன்னா, அமித்ஷா சொல்றது மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில சேர்ந்தப்பயே எல்லா விதமான கூட்டணி முன்னெடுப்புகள் எல்லாம் பேசப்பட்டு விட்ட நிலையில பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு தேவையில்லாம திரும்ப திரும்ப மரியாதைக்குரிய எங்க டெல்லி பாஷா அமித்ஷா பாஷா இந்த கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு பேசுறது இங்க உள்ள அதிமுக 2ஆம் நிலை தலைவர்களையும் தொண்டர்களையும் ஒரு குழப்பத்துல ஆழ்த்திருக்குது. என்ன காரணம்னா, இந்த திமுக ஏமாத்துவாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்துல வந்து நான் வந்து தனி சோறு திம்பேன், மத்தியில மட்டும் சேர்ந்து கொள்ளையடிப்பாங்க, அது வேறு. ஆனா தமிழக களம் அப்படிங்கிறது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பரிச்சார்த்தத்துக்கு போனது இல்ல அப்படிங்கிற ஒரு பக்கம். பாஜக புலக்கடை வழியா வருது, சாக்கடை வழியா வருது, பின் வழியா வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னு ஒரு தேவையில்லாத பிரச்சாரம். திமுக எப்படா ஏதாவது வெறுவாயம் இல்லைன்னு இருக்கிறோம், அவள் கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப திரும்ப திரும்ப அவர் பேசுறதுங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்டை அழைத்ததும் விசிகாவை அழைப்போம். ஏன்னா பிஜேபி இருக்கிற கூட்டணியில கம்யூனிஸ்ட் நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறப்ப இந்த அடிப்படை தெரியாமலா திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி சொல்லியிருப்பார். அது பிஜேபிக்கு, டெல்லி பாஷா பாய்க்கு, தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஷா பாய் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன சமீட்சை. தேவையற்ற பேச்சுகளை தவிருங்கள், கூட்டணி ஆட்சிங்கிறத பத்தி பேச்சே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு உங்களால் அறிவிக்கப்பட்ட கூட்டணி தலைவன் நான் தான் பாஷா, அதனால இந்த ஆண்டனி வேலையெல்லாம் வேண்டாம், நாம நல்லபடியா இணைந்து செயல்படுவோம். உங்களுடைய ஒற்றை கொள்கை, அதிமுகவோட ஒற்றை கொள்கை திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி அரபிக்கடல் எறியறது தான். அதை தவிர வேற பேசணும் அப்படின்னா இது நீங்க இந்த மாதிரி பேசி இது இப்ப இடர்பாடு பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, அங்க எனக்கு இன்னொரு கதவும் திறந்திருக்குது அப்படிங்கிறது சாடமாடையா கிராமப்புறத்துல சொல்லுவாங்கல்ல. அதனால அவருக்காக கொடுக்கப்பட்ட செய்தி. அதே மாதிரி விஜய் அதுல அவரு ஒரு இதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளன் அப்படிங்கிற முறையில ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து சேரப்போகுதுங்கிறது ஏதோ பேச்சுவாக்கில் சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழகத்துல நான் அறிந்தவரை புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அதிமுக தான் ஆரம்பித்த காலத்துல இருந்து அது பிரம்மாண்டமான கட்சி. ஏன்னா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தனித்துவமான வாக்கு வங்கி உள்ள ஒரே கட்சி அதிமுக. அப்படி இருக்கிறப்ப போய் ஒரு பிரம்மாண்டமான கட்சிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு அந்த வார்த்தையை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி நிச்சயமா விஜய் வரமாட்டார் அப்படிங்கிறது திரு பொதுச் செயலாளருக்கு நல்லா தெரியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாத்தீங்கன்னா விஜய் வரமாட்டார். அவர் வந்தார்னா இந்த கூட்டணிக்கு அது நஷ்டம். விஜய் தனியா நின்னா தான் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு லாபம். சோ டெல்லி பாஷா பாய்க்கு தகவல் அனுப்புறதுக்காகத்தான் அவர் பேசப்பட்ட பேச்சு. அது பொதுவெளியில பாக்குறப்ப அவர் ஏதோ ஒரு குழம்பி போய் பேசுறாரு அப்படின்னு தெரியும். அவர் எதுவும் டெலிபிராம்டர், கண்ணுக்கே தெரியாத டெலிபிராம்டர் முன்னாடி வச்சு படிக்கக்கூடியவர்ல, இல்லப்பா இந்த துண்டு சீட்டு இதை வச்சாது சொல்லு அப்படின்னா அதையும் தப்பு தவறுமா படிக்கிறது இல்ல. பாமர தமிழ்ல பேசுறது சாதாரண விவசாயி, துண்டு சீட்டும் இல்லாம டெலிபிராம்டரும் இல்லாம மனசுல பட்டதை பட்டு பளிச்சுன்னு பேசக்கூடிய ஆளு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு டெல்லியில இருந்து அமித்ஷா சொல்றாரு. அதனால அவருக்கான ஒரு சுமுன்செய்யா தான் நீங்க இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஷனுக்கு கம்யூனிஸ்ட் இருக்காங்கன்னு எப்பவுமே பாஜக இருக்கிற இடத்துல இல்லாத கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற விதமா கூப்பிட்டாரு அப்படின்னு. 24ல பாஜக இல்ல, அதிமுக தனித்து தான் இருந்தாங்க. அப்பயுமே அழைப்பு விடுத்தாரு, பிரம்மாண்டமான ஒரு மெகா கூட்டணி கட்டமைப்போம் அப்படின்னு. அப்பவே வராத கம்யூனிஸ்ட் இப்ப வருவாங்களா என்ன? இது இந்த பாஜகவுக்கு தெரியாதா என்ன? இந்த மாதிரியான பூச்சாண்டிக்கு பயந்துருவாங்களா அவங்க? அப்போ கொடுக்கறதுக்கு 10 கோடி 15 கோடி எடப்பாடி பழனிசாமி தெரியல, அதான பிரச்சனை. அவங்க ஓப்பனா அக்கௌண்ட்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா மாத்தி விட்டு 10 கோடி 15 கோடி கொடுத்து கட்டி போட்டு அவங்க அறிவாலய டேஷ் ஸ்டேஷனா வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அது இல்ல. ரெண்டாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்.
கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல மோடி வேணுமா வேண்டாமா இதுதான் ஒரே ஒற்றை புள்ளி. அதுல மோடி வேணும் அப்படின்னு பாஜக தலைமையில ஒரு கூட்டணியும், மோடி வேண்டாம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் தலைமையில ஒரு கூட்டணியும் இருந்தப்ப யார் பிரதமர்னே இந்த காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அதிமுக தனியே தன்னந்தனியே தனிக்காட்டு ராஜா அப்படின்னு நின்னப்ப ஒரு பிரதமர் வேட்பாளர் நீங்க முன்னிறுத்தாம பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது கடினம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு தொடர்ந்து இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 15-20 இடங்கள்ல அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சும் அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபர் அவருடைய சில தனிப்பட்ட காரணத்துக்காக அம்மாவை பழித்து பேசியதால் அண்ணாவை பழித்து பேசியதால் வேண்டாம்போ அந்த கூட்டணி அப்படின்னு உதறி தள்ளிட்டு வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. சட்டமன்ற தேர்தல் சுழற்றி அடிக்கும் சுனாமி எதிர்ப்பு அலை அப்படின்னு கம்யூனிஸ்டுக்கு தெரியாதுங்களா? நான் இன்னொன்னு கேக்குறேன், அதாவது அண்ணாவையும் அம்மாவையும் பழித்து பேசுறோன்னே இந்த கூட்டணியுமே தூக்கி எறிஞ்சிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் போன வாரத்துல பேசியிருந்தாரு, திமுக ஒரு பூர்ஷ்வா கட்சி, அண்ணா காலம் தொட்டே அது ஒரு பூர்ஷ்வா கட்சி, அண்ணா அவர்களே சாதி படிநிலையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு தலைவராகத்தான் இருந்தார் அப்படின்னு அண்ணாவை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தும், அண்ணாவை சொல்லி அடிவயிறு வளர்க்கும், அண்ணாவிடமிருந்து கட்சியை கபலீகரம் செய்த திமுக தலைவர் குடும்பமோ இல்ல மு.க. ஸ்டாலினோ இல்ல உதயநிதி அவங்களோ யாராவது இல்ல 2ஆம் நிலை தலைவர்கள் அவங்களுடைய அடிமைகளா அந்த அறிவாலய கூட்டம் மு.க. ஸ்டாலினோட அடிமைகளை வாய் திறந்தாங்களா? அறிஞர் அண்ணாவை பூர்ஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில இருக்கிறார் திரு சண்முகம். அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசல அப்படிங்கிறப்ப நீங்க அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இங்க பந்தம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் திரு சண்முகம் அவர்கள் ஒரு தெளிவான பார்வை உள்ளவர். ஒரு 4 ஆண்டு திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மாடல் ஆட்சி அவர் பல விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இது ஊபி நினைவுபடுத்துதுங்கிறாரு, எமர்ஜென்சி நினைவுபடுத்துதுங்கிறாரு. வரலாற்றிலேயே நாங்க இது வரைக்கும் இப்பதான் குறைந்தபட்ச தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு நிச்சயமா தெரியும். அவங்க இப்ப என்னன்னா அதிமுக பாஜகவோட இல்லைன்னா சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா அவங்க வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த பலமுறை 2 கட்சி மாறி மாறி அவங்க கூட்டணி வச்சவங்க தானே. இந்த பக்கம் அதிமுகவோடய வச்சிருக்காங்க, ஒரு கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் இருக்கும், 10 கோடி இந்த பக்கம்னா 15 கோடி அந்த பக்கம் இருக்கும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாஜக அவங்க திட்டாந்த எதிரி, அதை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை பாஜக இல்ல அப்படின்னா நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறவா, பாஜக இப்ப அதிமுக கூட்டணியில இல்ல, ஆனா அங்க இவ்வளவு பிரச்சனை, இந்த ஆட்சிக்கு எதிராக அடிக்கிற சுனாமியால அவங்களோட சேர்ந்து இந்த டைட்டானிக் ஓட்டக்கப்பல்ல மூழ்கின கம்யூனிஸ்ட் நினைப்பாங்க, அழகா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வந்துடலாம் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தடையா இருக்கிறது கம்யூனிஸ்ட் மன்னிக்கணும் பாஜக அப்படிங்கிறது அது உள்ளங்கை நெல்லிக்கனி. இதெல்லாம் தாண்டி அதனால இந்த கூட்டணி முறிஞ்சு போயிடும் நான் சொல்லல. திரு அமித்ஷா அவர்கள் 2வது இரும்பு மனிதர் என்று அறியப்பட்டவர். பல வெற்றி வியூகங்களை வெற்றிகரமா இந்தியா முழுக்க செயல்படுத்தியவர். எதற்காக தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஒரு பேசும் பொருளாக்கக்கூடிய கூட்டணியில் ஆட்சி அப்படிங்கிறது, அதாவதுமா ஒரு சூட்சுமமா ஒண்ணு சொல்றேன், கல்யாணம் ஆகணும், நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாம்பத்தியத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கணும், 10 மாசம் கழிச்சு பிறகுற குழந்தை சிசேரியன் ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல சுகப்பிரசவமான அந்த சூழ்நிலையில முடிவு பண்ணுமா ஒழிய அதை முன்கூட்டியே கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல சிசேரியன் ஆபரேஷன் தான் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு அபகடமா இருக்குமோ, அது ஒரு பொருளற்றதா இருக்குமோ, அந்த மாதிரி ஏன் இந்த வாதத்தை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் அறிஞ்ச எனக்கு தெரிஞ்ச தகவல், இது உறுதிப்படுத்தப்படாத தகவல், அதிமுக உள் விவகாரங்களில் நாங்க எதுவுமே தலையிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்ன அமித்ஷா அவர்கள் திரு பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்திக்கலாம், அவரை உங்க கட்சியில சேர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், இந்த 2 விஷயத்துல திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறார். அந்த அதிருப்தியை அவர் இந்த மாதிரி பேசி அவங்களுக்கு உணர்த்த வேண்டியவங்களுக்கு, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் ஜாட ஒருத்தருக்கு புரியும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி உணர்த்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அமித்ஷா அவர்கள் 2-3 முறை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றது வரைக்கும் அமைதியா இருந்த அண்ணாமலை, எதுவும் வாய் திறக்காம இருந்த அண்ணாமலை, இப்ப சமீப காலமா அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லவும் அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல ஏதாவதுன்னா அமித்ஷா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்டே அவராலதான் பிரச்சனை, அதனாலதான் அந்த தலைமை மாற்றப்பட்டது எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த நேரத்துல அண்ணாமலை பேசுறது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறது? இந்த கூட்டணியை எப்ப போட்டு உடைக்கலாம், தன்னுடைய தனிப்பட்ட அவருக்குன்னு சில அண்ணாமலைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் கால்குலேஷன், எடப்பாடி பழனிசாமியை அழிக்கணும், அதிமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு ஏதோ இவர் ஒரு 10-20 ஆண்டுகள் அரசியல் இருந்த தலைவர் மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட அண்ணாமலை 2024 இந்த கூட்டணி முறிவதற்கு காரணமா இருந்ததே திரு அண்ணாமலை அப்படிங்கிறப்ப
இப்பயும் இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப, போதும்பா நீ ஓட்டின படகு கப்பல்லாம் போதும், நீ இறங்கு, நாங்க வேற கேப்டனை மாத்துறோம் தான் அவரை மாத்தி எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜக தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சூடுபட்ட அண்ணாமலை ஒரு கேப் கிடைச்ச உடனே அந்த கேப்ல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பண்ற வேலையை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், அமித்ஷா அவர்கள் அமித்ஷா போல பேச வேண்டும், அண்ணாமலை போல அவர் பேசலாமா? அதனால அண்ணாமலை இதை மறுபடியும் கெடுத்து விட்டு என்னென்ன பண்ணணுமோ அந்த கூட்டணி ஜெல்லாகாம என்ன பண்ணணுமோ, இது ஒரு ஆரம்ப, இந்த புற்றுநோயில ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படிம்பாங்க. இது புற்றுநோயின் ஆரம்பம். அதாவது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நீங்களா விரும்பி உருவாக்கின கூட்டணி திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி அரபிக்கடல்ல எரியணும்னு நீங்க அதிமுகவும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணிக்கு நீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்களே ஒரு சிறுமை ஏற்படுத்தக்கூடாது. ஆரம்ப கட்டத்திலேயே இதை நீங்க உரிய சிகிச்சை பண்ணி இனி இந்த மாதிரி பேசாம யாரும் இதை பத்தி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடாதுன்னு, குறிப்பா இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பாஜக வரலாறு தெரியாத, பாஜக கொள்கை தெரியாத, பாஜக சித்தாந்தம் தெரியாத, பாஜக எத்தனை பலிதானங்களை கொடுத்து தமிழகத்தில் வளர்ந்தது என்ற எதுவுமே தெரியாத அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை வாயை அடக்க வேண்டும். ஆனா அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் சப்போர்ட் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறாரு. மத்த நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கும் போதே இது மேலிடம் முடிவு அப்படிங்கிறப்போ அண்ணாமலை பேசுறாருன்னா டெல்லி மேலிடத்தோட ஆதரவு இருக்கிறதுனால தானே பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, அதை நான் வேற விதமா பாக்குறேன். இந்தியாவின் 2வது இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, எங்களால் வியந்து பார்க்கப்படுகின்ற திரு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை மாத்தினத்துக்கு காரணமே அதிமுகவோட கூட்டணிக்கு ஒரு பொருத்தமான தலைவரா இருக்க மாட்டார் அப்படிங்கிற காரணம் தான். அப்படி இருக்கிறப்ப என்ன இரும்பு மனிதரால் இந்த சாதாரண அண்ணாமலை வாயை அடக்க முடியவில்லையா, இல்ல டெல்லியே குழந்தையும் கிண்டி விட்டு தொட்டிலும் ஆட்டுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மீண்டும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில வந்திருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அண்ணாமலைக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க நேயர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு 20 ஆண்டுகள் பாஜகவில் பயணிச்சவன், அதோட அவுட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மாதிரி அண்ணாமலைக்கு இருந்ததுன்னா அவருக்கு நேரம் ஏதாவது கட்சியில ஒரு பொறுப்பு அகில இந்த ரீதியில கொடுத்திருக்கலாமே. அதாவது தேவையில்லாம வளர்த்து விட்டோம். இது நமக்கே ஒரு வம்புல போய் முடிகிற ஒரு மனிதன் அண்ணாமலை அப்படிங்கிறதுனாலதான் சற்றே விலகி இருப்பில்லாய் அப்படின்னு பிஜேபி அவரை ஒதுக்கி வச்சிருக்குது. அவர் இப்போ ஒரு அடையாள சிக்கல்ல இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும், மாநில தலைவரா இருக்கிற வரையும் பாருங்க, அந்த ஹிந்துத்துவாங்கலாம் எங்கேயுமே பேச மாட்டார். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில பிஜேபி நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த ஹிந்துத்துவாங்கிற முகமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்னா நான் தனியா வேற மாதிரி இந்த கட்சி கொண்டு போறேன்னா அப்படின்லாம் சொன்னவரு, நீ போயிட்டு வா தம்பி, நீ தலைவரா இருந்து கிழிச்சு 17 இடம் 18 இடம் ஜெயிச்சு கொடுத்தது போதுன்னு அனுப்பின உடனே தீவிர ஹிந்துத்துவவாதியா தன்னை காமிச்சுக்கிறார். நீங்க நல்லா அந்த வித்தியாசத்தை நான் சொல்றதை நோட் பண்ணி பாருங்க. எப்ப முன்னாள் தலைவர் ஆனாரோ முருக மாநாட்டுல போய் 4 கோடி ரூபாய் நிதி கொடுத்து அதுல தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஒரு தீவிர ஹிந்துத்துவவாதியா தன்னை அவர் காமிச்சுக்கிறாரு. தன்னுடைய இருப்பை காமிச்சுக்கிறாரு. இழந்த தன் முகவரியை தேடுறாரு. ஆனாலும் நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு திறமையான தலைவர். நான் அவரை குறைத்து மதிப்பில்லை. ஒரு நேர்மையான IPS அதிகாரியா இருந்தவர். ரொம்ப அதீதமா ஆசைப்படுறாரு. அதாவது தமிழக அரசியல்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்களெல்லாம் தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். பிஜேபியின் சித்தாந்தம் புரிந்து கொண்டு அவங்க சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு, மத்திய தலைமை சொல்வதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அவரு அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டால் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்ல பாஜகவோட OBC தலைவர்கள்ல நம்பர் 1 தலைவரா இருக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை. ஆனா அவருடைய போதாத நேரம் 2 பக்கமும் 2 JCB வச்சுக்கிட்டு மண் அள்ளி அவரே அவர் தலையில போட்டுக்கிறார். பாஜக அவரை இப்ப விரும்பத்தகாத பிள்ளையாதான் பார்த்துட்டு இருக்குதுங்கிறது நான் அறிந்த தகவல். முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, NDA கூட்டணியில் தான் பாமக இருக்கிறது, கூடிய விரைவில் நம்ம கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. மறுநாள் இப்ப அன்புமணி அவர்கள் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு பங்கு கேட்ட உடனே அவங்க தான் இல்லவே இல்லையே, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு உடனே பதில் மாத்தப்படுது. சோ பாமகவும் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த இதுல நாங்க இருப்போம்னு கட் அண்ட் ரைட்டா அன்புமணி சொல்றாரு. இது என்ன, பாமக இருக்க மாட்டாங்களோ? மறுபடியும் எனக்கு ரஜினி மாதிரி கொஞ்சம் தலை சுத்துதுமா. இது நீங்க தைலாபுரம் பாமகவை கேக்குறீங்களா, பனையூர் பாமகவை கேக்குறீங்களாமா? பனையூர் அவர்தான் சொன்னது கூட்டணி ஆட்சி. பனையூர் புதிய பாமக, பனையூர் பாமக. அதாவதுமா ஒரு விஷயத்தை எல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப அந்த ஒரு கட்சி சார்ந்து இருந்தா அதையே தான் பிடிச்சிட்டு பேசுவாங்க. ஒரு 75 ஆண்டு காலம் தமிழக அரசியல்ல இருக்கிற திமுக, 50 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிற அதிமுக மேல இயல்பாவே அவங்க வாக்கு வங்கி சரிவு அப்படிங்கிறது இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 67ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்தது. பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் 67 நினைக்கிறேன், அந்த 77
அவரு அதிமுகன்னு ஒரு கட்சி தொடங்கின உடனே இந்த கிராண்ட் ஓல்டு பார்ட்டிங்கிற காங்கிரஸ், காமராஜர், மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இருந்தப்பயே அது கரையை தொடங்கி போட்டிங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு மாறுச்சு. எப்படி இந்த காலம் பழைய அந்த காங்கிரஸை கழித்து கட்டுனுச்சோ அந்த மாதிரி 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இவங்களே கோலோச்சிட்டு இருக்கிற அரசியல் இந்த வாக்கு வங்கி சரிவுங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பர் 1. நம்பர் 2, சீமான் போன்ற ஒரு வலிமையான 3வது சக்திகள் இதுக்கு முன்னாடி தலையெடுத்தது இல்லை. ஏன்னா அவர் படிப்படியா நான் யாரோடையும் நிக்க மாட்டேன், அவரு தமிழ் தேசிய அதிபர், அவர் கொள்கை ஆடு மாடெல்லாம் வச்சு கூட்டம் நடத்துவார், அது வேற விஷயம், அது காமெடி, அது நாம போகல. ஆனால் ஒரு 8% வாக்கு வங்கியை இது வரைக்கும் தனியா நின்று வாங்கியிருக்கிறார். அதாவது முதலாக தமிழக அரசியல் வரலாற்றில் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த சிறுபான்மை பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையில விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா கவர்ச்சி உள்ள முதன்மை நடிகர் அவரு இப்ப வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி இவங்களை சொரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல பாஜக எங்க நோட்டா கட்சி கீட்டா கட்சிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக எப்படி குறைய பாத்தீங்கன்னாலும் ஒரு 8% வாக்கு வங்கியை அவங்க தனித்துவமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புது பிளேயர்கள் எல்லாம் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க 2 திராவிட கட்சிகளும் வாங்குற அதிமுக திமுக வாங்குற வாக்கு கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 தாண்டாது. ஒரு காலத்துல 70% 80% இவங்க 2 பேர் வாங்கினது போக மிச்சத்தை தான் மத்தவங்க வாங்குவாங்க. ஆனா இப்ப இவங்க 2 பேர் வாங்குற இதையுமே பாத்தீங்கன்னா 45% தாண்டாது. அப்படிங்கிறப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இந்த சிறுத்தை எல்லாம் என்ன பண்ணுது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, மியாவ் மியாவ் அப்படின்னு அப்படியே சிறுத்தை மாதிரி உருவாம பூனை மாதிரி கத்துறாங்க. சண்முகம் அதை வேற மாதிரி பேசுறாரு. காங்கிரஸ் வேற மாதிரி ஒரு திட்டம் வச்சிட்டு இருக்குது. அங்க வெளிப்படையா அவ்வளவா தெரியல. ஆனா இந்த பக்கம் அதிமுக ஆளுங்கட்சியா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் குரலை உயர்த்தி பாக்குறாங்க. இது அரசியல் யதார்த்தம். நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்கன்னா உங்க முன்னாடி அடங்கி நிப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துல இல்ல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுவாங்க. அதே மாதிரி ஏதோ பாஜக தான் இப்ப இருக்கிற அதிமுக அப்படியே ஆட்டி படைக்குது அப்படி இப்படின்னு கதை விடுவானுங்க. இந்த திமுகவுக்கு 200 ரூபாய் வாங்கிட்டு பேச வர்ற ஊப்பிங்கெல்லாம் அப்படி பேசுவானுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக 2ஓட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தியில அவங்க ஆட்சியில இருந்தாங்களா, மாநிலத்துல எந்த கட்சியோட கூட்டணி வைக்க விரும்புறாங்களோ அவங்கள கொஞ்சம் ஆம் ட்விஸ்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முதல் உதாரணம் 1980ல அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய தலைவராக மீண்டும் உருவான இந்திரா காந்தி அவர்கள் ஆம் ட்விஸ்ட் பண்ணதுனாலதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு கதையா புரோடா விட்டவரு இந்தமா புடிச்சுங்கோ, உங்களுக்கு 117 எனக்கு 114 போதும் அப்படின்னு மாநில சுயாட்சி இவர் சொந்த கட்சியுடைய உரிமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்திரா காந்தி காலடியில கொண்டு போய் 117 சீட்டை சமர்ப்பணமா தாரை வார்த்த ஒரு கருணாநிதி. அப்படியே 2011க்கு வாங்க, பல பிரச்சனை, 2G பிரச்சனை, மத்தியில மன்மோகன் சிங் ஆட்சி, சீட்டு தருவியா தரமாட்டியாருன்னே கூட நட்பு கேடாய் முடியும், என் மகளை சிறையில் அடைத்தவர்களை மறப்பேனா மன்னிப்பேனா டயலாக் விட்டுட்டு இருந்தவர்கிட்ட காலையில சிபிஐ அறிவாலயத்துக்கு விட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைடு, 2வது ஃப்ளோர்ல தயாளமாவிட்ட விசாரணை, 3வது மாடியில கருணாநிதிட்ட கூட்டணி பேசுறோன்னே 63 சீட்டை அள்ளி கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா நாயன்மார்கள் போல 63 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கோங்கிறார். இது அவர்களுடைய வரலாறு. காங்கிரஸ் இதே வேலையை தான் பண்ணுச்சு. அதை அப்படியே நான் திருப்பி வரேன். பாஜக ஆட்சியில் இருக்கும்போது 2019, 21 எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனா அவர்களுடைய உயரம் தெரிந்து அவர்களுக்கு எத்தனை சீட்டோ அதை தான் கொடுத்தார். அவரு பணிந்து போகல. எதிர்காலமும் இப்படிதான் இருக்கும். சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற தேசிய கட்சிகள் மாநிலத்துல யாரோட கூட்டணி வைக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆம் ட்விஸ்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதை கடந்து வர்றது, சமாளிச்சு வெளியேறது இவருடைய சாமர்த்தியம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். கருணாநிதியே பணிஞ்சு போன கடந்த கால வரலாறு. 2 பேரோட வாக்கு வங்கியிலையும் ஒரு சரிவு இருக்குது. புது பிளேயர்கள்லாம் வந்திருக்காங்கிறதுனால இந்த கூட்டணி கட்சிகள் அதிமுக கொஞ்சம் சத்தம் அதிகமாகவும் திமுகவுல முணமுணப்பாவும் இருக்குது. நிறைவான கேள்வி சார். திருச்சி சிவா அவர்கள் காமராசர் பற்றி பேச்சு அப்படிங்கிறது காங்கிரஸ் கிட்ட கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிட்டுச்சு திமுகவுக்கு. திருச்சி வேலுசாமி கூட்டணியில் பங்கு வேணும், 2 அமைச்சர்கள் இருப்பாங்க, கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு மூலமா கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் ஒரு சில சலசலப்புகள் இருக்கும், சரியான முறையில இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை நானும் கேள்விப்பட்டோமா. ஒரு தேசிய குடும்பத்தை சார்ந்தவன் எங்க அப்பா 2 முறை காங்கிரஸ் கட்சியில பசுங்கன்று சின்னத்துல நின்று தோல்வியை தழுவினவர், ஒரு காங்கிரஸ்கார குடும்பம் அப்படிங்கிறதுனால அப்படியே மிகுந்த வேதனை அடைந்தேன். பொன் நாடார் பொருள் நாடார் புகழ் நாடார் எதையும் நாடாத நாடறிந்த நாடார் காமராச நாடார்
இலக்கணமாக ஆசிய கண்டத்துக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே வாழ்ந்த அந்த உன்னதமான தலைவனை இந்த 3ஆம் தர இந்த திருச்சி சிவா அப்படின்னு ஒரு மனிதன் பாராளுமன்றத்துல போய் மக்கள் பிரச்சனையை பேசினா அங்க போய் கேளிக்கை நடனம் நடத்தி கூட இருந்த எம்பியோட கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்த திருச்சி சிவா போன்ற அழுகல் நாற்றம் எடுத்த 3ஆம் தர அரசியல் தருதலை எல்லாம் பேசுது தனி மனித அப்படின்னா தாக்குதல் வேணாம் சார். தனி மனித தாக்குதல் இல்லாம யாரை பத்தி பேசுவது? காமராஜர் காலனிக்கு பொறுவாங்களா இவங்களா? என்ன பேச்சு பேசுறாங்க காமராஜரை பத்தி? கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்டு வாழ்ந்த ஒரே தலைவன் காமராஜ். செத்து போனப்ப இந்தியன் பேங்க்ல வெறும் 144 ரூபாயும் 4 முக்கால் சட்டையும் 5 வேட்டியும் வச்சுட்டு வாழ்ந்த காமராஜர் இவங்கள மாதிரி கொலை அடிச்சு பணம் சேர்த்துனாங்களா? யாரை பத்தி பேசுவது? காமராஜர் ஏசி போடுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஏசி ஐபிக்கெல்லாம் கொண்டு போய் வச்சோன்னா என்ன பேச்சு பேசுறான் அந்த மனிதன்? எப்படி வாழ்ந்தவர்? தான் வீட்டுல ஒரு தண்ணி பைப்பு போட்டாங்கிறதுக்கு வயசான அம்மா, நீ முதலமைச்சரோட அம்மாங்கிறதுனால உன் வீட்டுக்கு போட்டாங்க, இதை கழித்து நீ எளிமை இலக்கணமா கடைசி காலம் வரைக்கும் ரேஷன் அரிசி புழுத்து போன அரிசி சாப்பிட்டு வாழ்ந்த மனிதனை போய் நான் இது திரு சோ அவர்கள்ட்ட நான் பல முறை அவர்கிட்ட பேசியிருக்கப்ப சொன்னார், காமராஜருடைய இறுதி காலத்துல அவர் ரத்த கொதிப்பு சர்க்கரை நோயால் ரொம்ப அவதிப்பட்டப்ப அவருக்கு அந்த அடிக்கடி பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன் சுகர் டவுன் ஆகுன்னு சொல்லுவாங்க. அப்ப டாக்டருங்க அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நீங்க குறைஞ்சபட்சம் ஓய்வு எடுக்கிறப்பயாவது ஏசி இப்ப மிகப்பெரிய விஷயம், நீங்க ஏசி பயன்படுத்தணும் அப்படின்னு டாக்டர்கள் அறிவுறுத்தினப்ப, எப்பா எனக்கு எதுக்கு இதெல்லாங்கிறப்ப டாக்டருங்க கடுமையா வலியுறுத்தினதுக்கு அப்புறம் திருமலைப்பிள்ளை வீட்டுல காங்கிரஸ் கட்சியிலிருந்து அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஏசி வாங்கி அவருக்கு கொடுக்கப்பட்டது. படுக்கும் நேரத்தில் தான் அதை பயன்படுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதரை போய் யாரை பத்தி பேசுறது? அதாவது இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் கேட்டீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. திரு மு.க. ஸ்டாலின் பிறந்ததுல இருந்து அவர் திமுக குடும்பம், திமுக தலைவர். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பத்தி ஒரு வேற கட்சியே அவருக்கு தெரியாது. அதுலயே பிறந்து வளர்ந்தவர். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கிறவர் யாருமா? 5 கட்சி அமாவாசை செல்வ பெருந்தொகையா இருக்காரு. 5 கட்சியில இருந்த மனிதனுக்கு புதிய தமிழகம் உட்பட விடுதலை சிறுத்தை 5 கட்சியில விசிகா இந்த மாதிரி இருக்கிற ஒரு காமராஜரும் கக்கனும் ஐயா எங்க சேலத்துக்காரர் வாழப்பாடி ராமமூர்த்தியும் திரு மரியாதைக்குரிய மூப்பனார் இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் அலங்கரித்த அந்த சீட்ல போய் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அறிவாலய கூட்டத்தின் அடிமையாகி போன செல்வ பெருந்தொகை தலைவரா இருக்கிறப்ப ஏமா காமராஜர் யார சொல்லி நீங்க அரசியல் பிளப்பு நடத்துறீங்களோ தமிழகத்தின் ஐக்கானாக இன்னைக்கு அதான் எங்களை எல்லாம் படிக்க சொல்லி கொடுத்த பூச்சி குடிக்க சொல்லி கொடுத்தது வேற தலைவர் அப்படின்னு தமிழக மக்கள் கட்சியை கடந்து சாதியை கடந்து மதத்தை கடந்து வணங்கக்கூடிய காமராஜரை இழிவுபடுத்தி பேசுகிற உனக்கு உண்மையாலுமே உடம்புல கொஞ்சமாவது நல்ல ரத்தம் ஓடி இருந்தா நேரம் ரோட்டுக்கு இறங்கி போராடி இருக்க வேண்டாமா? இந்த செல்வ பெருந்தொகை நேற்று போய் என்ன சொல்றாரு, இவர் போய் ஸ்டாலினை பார்த்தாராம். பார்த்த உடனே இந்த பிரச்சனை இதோடு முடித்து வைக்கப்பட்டது. அந்த வாய்க்கொழுப்படுத்த சிவா இது வரைக்கும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல. எப்படி இந்த பிரச்சனை தெரிந்தது? இவங்களுக்கு தேவைலாம் சீட்டு நோட்டு பழைய ஸ்கிராப் இரும்ப மாசம் 5 கோடி ரூபாய்க்கு எடுக்கிற கான்ட்ராக்ட். இதுதான் தமிழக காங்கிரஸ். அந்த அகில இந்திய காங்கிரஸ் அது இத்தாலி காங்கிரஸ். அதுல யாராவது காமராஜரை இழுத்து பேசின RSS பழித்து பேசி ஒருத்தர் பிஜேபியில் இருக்க முடியுமா? அந்த மாதிரி கர்மவீரர் காமராஜரை பழித்து பேசியிருக்கிறாங்க. அவங்களோட போய் அவங்க போடுற இந்த சதை பிண்டங்களுக்காக காத்திருக்கிற காங்கிரஸை தயவு செஞ்சு காங்கிரஸ் சொல்லாதீங்க. இது திமுகவின் அல்சேஷன் கூட்டம், அறிவாலயத்தின் அடிமை கூட்டம். இது இவ்வளவு நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றிமா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.